பேரரசு அவர்கள் வந்து பாக்யாவில் இது எழுதும்போது அப்போது இது நல்லா வந்துட்டுருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளவு சிறப்பாக அதை வந்து ஒரு விழா எடுத்து அந்த புஸ்தகத்தை வெளியிடுவார் அப்படிங்கிறது நான் கூட நினைக்கல. ஸோ அவர் செஞ்சுருக்கிறது பணி வந்து சிறப்பான பணி. இப்போ இதோடு நிறுத்திக்காமல் அடுத்தது இன்னொரு டைட்டில் கொடுக்குறேன். அந்த டைட்டிலில் அவர் எழுதணும், சாதனைக்கு முந்தைய சோதனைகள். ஏன்னா எல்லாத்தையும் இப்போ என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் மட்டும் எழுதுனீங்களே ஒழிய அந்த பிரபலங்களுடைய பின்னணி அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எங்கள் டைரக்டர் நாங்கள்லாம் 16 வயதில் ஷூட்டிங்கு போனோன்னே ஃபஸ்ட் ஷெட்யூலே கேன்சல் ஆகி திரும்பி வந்தோம். மைசூர் வரைக்கும் போயிட்டு பெங்களூர்லேயே ரிட்டர்ன் ஆகி திரும்பி வந்தோம். நானும் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டருங்கும் போது என்னடா ஆரம்பமே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்தது தான் இப்படி ஒன்று என்ன தான் பார்த்துட்டு வரோன்ட்டு எனக்கு அது ஒரு பயம். அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்சு அதுங்கும்போது இன்னும் எத்தனை சோதனைகள் வந்து அவர் சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது கேட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஜனங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஏன்னா சினிமாவில் வந்து இப்போ விஜயகாந்த் வந்து கன்னிப்பதத்தில் பாவம் ராஜேஷுக்கு நான் தான் எதிரி. ராஜேஷை நான் பார்த்ததே இல்லை. கன்னி பருவத்தில் படத்தில் வந்து விஜயகாந்த் ரொம்ப ஆப்டாக இருப்பாருன்னு சொல்லி நான் ரோகிணி ராஜில் நான் உட்காந்து ரூம் போட்டு எழுதிட்டு இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி விஜயகாந்தை பார்க்குறேன். அந்த கண், அந்த பாடி அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஒரு வில்லேஜில் ஒரு மாடு விரட்டுற அளவுக்கு, ஒரு மாடு இதெல்லாம் அடக்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த கட்டுமஸ்தான உடல், அந்த கண், அந்த இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் எப்படியாவது அவர் வந்து அதில் சேர்த்து விட்டுறணும். அந்த கன்னி பருவத்தில் படத்துக்கு நான் தான் திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருந்தேன். அதனால் ராஜ்கிரண் சார்கிட்ட கூப்பிட்டு போய் இவர் ரொம்ப நல்லா இருப்பாருங்க, எப்படியாவது இது பண்ணுங்கன்னு. நல்லா தான் இருக்குது ராஜன்னா, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னாரு. மறுபடியும் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கூப்பிட்டு போய் இது பண்ணதுக்கப்புறம் கடைசியில் சொன்னார், ராஜனா உனக்கு விஷயம் தெரியாதா, உங்கள் வாத்தியார் ஆல்ரெடி ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரியா அப்படின்னாரு. யார் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் ராஜேஷ்னு சொன்னாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் காமிச்சதுக்கப்புறம் சரி அவரே சொல்லிட்டாருங்கும்போது இப்போ நான் உள்ள நுழைச்சி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் மறுபடியும் எப்போ வரணுமோ அந்த டைமுக்கு வந்துட்டார். அதனால தான் பின்னணி அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய எழுதுறதுக்கு வந்து சாதனைகளுக்கு முந்தைய சோதனைகள்லாம் நிறைய கிடைக்கும். அதே மாதிரி இந்த கவுண்டமணியை எப்படியாவது ரயிலில் நடிக்க வைக்கணும் எங்கள் டைரக்டர் நான் படாது பாடுபட்டேன். நானும் பாலகுரு சாரும் எங்கள் டைரக்டருக்கு யோ அந்த ஆள் நடிப்பு என்னையா, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கியா, நாடக நடிக்க மாற என்னையா அது அப்படின்ட்டு அவர் வேண்டவே வேண்டாங்கிறாரு. நாங்கள் வந்து அவர் டெலிகனேஸ் சொல்லிட்டு இருந்தார். நாங்கள் வந்து இல்லை அது சரியாக வராது சார், அவர் கொஞ்சம் மெஜஸ்டிக்கான ஒரு லுக்கில் இருக்கார், அவர் கிராமத்தில் இருக்கிற ஆளுங்கிறதுக்கு எப்படி கரெக்டாக இருக்கும், அதனால் கவுண்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா இல்லையா எனக்கு மைண்டுக்கு சரியாகவே வரலன்னா எனக்கு பாலகுருனுக்கு ரொம்ப இது. அப்புறம் என்னென்னமோ பண்ணி கவுண்ட் பண்ணி வந்து அவர் சொட்டத்தலையாக வேறு இருக்கார் அப்படின்னு நாங்கள் ஒரு விக்கு ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் கவுண்ட் மணிக்கு டயலாக் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் எல்லாம் எடுத்து அதை கொண்டு வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுறோம். நைட்டு 10 மணிக்கு சாருக்கு வர்றதுக்கே இஷ்டம் இல்லை, சரின்னு வந்துட்டார். அப்புறம் போட்டோடனே அவர் வந்தோடனே டைலாக் பேசும்போது உடனே நான் பாலகுரன் எல்லாம் சிரிக்கிறோம், அவர் ராஜ்கிரண் எல்லாம் சிரிக்கிறோம். எல்லோரும் முடிவு பண்ணியே பண்ணிட்டீங்க, நீங்கள் முடிவு பண்ணியே கவுண்ட் பண்ணி கொண்டு வரணும், சரி போட்டு தொலைற முடியா அப்படின்னாரு. அந்த மாதிரி அவருக்கு அப்புறம் நான் ராத்திரி 12:30 மணி 1 மணிக்கு போய் இங்கிருந்து அவர் எல்டாம்ஸ் ஹோட்டலில் குறுன்னு உட்காந்துருந்தார். வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் கப்பூரம் கொளுத்தி அந்த ஆலயம்மன் கோயிலில் கப்பூரம் கொளுத்தி சொல்லி டைரக்டர் ஓகே பண்ணிட்டாருன்னு 12:30 மணிக்கு வாசப்படியில் கொளுத்துக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே போனோம்னு சொன்னோம்னா அந்த சாதனைக்கு முந்தைய சோதனைகள்ங்கிறது நிறையா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் எழுதின புக்கில் வந்து எனக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன். அதில் ஒரு விஷயம் வந்து என்னென்னா நம்ம அண்ணாச்சி அவர்கள் வந்து அவர் ஒரு கடை நடத்திட்டு இருக்கார். அவருடைய நிர்வாகத்தில் வந்து பிரமாமாக நடந்துட்டு இருக்கும்போது அவர் கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு போய் ஒன்றும் மேற்பார்வை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே அதே மாதிரி கோட்டு சூட்டோட இன்னொரு அவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் நின்று இருந்திருக்காரு. என்ன மாதிரியே கோட்டு சூட்டு போட்டிருக்காங்க, இல்லை எதிர்காலத்தில் உங்களை மாதிரியே வரலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அடுத்த செகண்ட் புடனை பிடிச்சி வெளியே தள்ளிக்கணுமல்ல, அவர் அதை செய்யலை.
அப்படியா, சந்தோஷம், இவ்வளோ தைரியமாக இருக்கிற, இவ்வளோ ஆர்வமாக இருக்கிற, நீ வந்துடுவ அப்படின்னு சொன்னார். அந்த வசந்த் அண்ட் கோ இவர் தான் போய் திறந்து வச்சார், வசந்தகுமாருக்கு. ஸோ அது புக்கில் மட்டும் அவர் சாதாரணமாக எழுதலை. புக்கில் எழுதும்போது ஒரு கேரக்டர் வந்து எவ்வளோ பிரமாமாக அவர் அப்சர்வ் பண்ணது வந்து எழுதியிருக்காருங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு தடவை சொக்கத்தங்கம் அந்த படம் எனக்கு ரிலீஸுக்கு அப்புறம் வந்து நான் அதை படத்தை பற்றி ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கல. என்னென்னா படம் சக்ஸஸ்ஸு இருந்தாலும் நான் அதை வந்து பெருசாக அதை பற்றி பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒருத்தர் தகவல் சொன்னார். என்னென்ன டிஆர் டிவியில் பேசினார் சார் உங்கள் படத்தை பற்றி, நீங்கள் பார்த்தீங்களான்னு. இல்லையே, நான் பார்க்கலையான்னு. அப்போ அவர் சொன்னார், சார் இந்த சொக்கத்தங்க படம் கூட வந்த படத்தை பற்றியெல்லாம் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, அது அப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த படங்களை எல்லாத்த விட சொக்கத்தங்கம் 15 நாள் எக்ஸ்ட்ராவாக போயிருக்கு. எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிக்குதுன்னு எனக்கு தெரியும், நான் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுட்டுருக்கிறேன். ஆனால் அந்த படத்தை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ஏன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி டிஆர் அவர்கள் வந்து என்னோட படத்தை பற்றி, அந்த சொக்கத்தங்க படத்தை பற்றி பேசினார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் எனக்கு அதனுடைய கலெக்ஷனை பற்றிலாம் தெரியாது. ஸோ அடுத்தவங்களை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பெருந்தன்மை, ப்ராட் மைண்ட் அப்படிங்கிறது வேணும். அதே மாதிரி இவர் வந்து பேரரசு ரொம்ப எனக்கு டச்சிங்காக இருந்தது. என்னென்னா எங்கள் டைரக்டரை வந்து அவர் வந்து தான் வீடு திறப்புலா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வீடு கட்டினதுக்கப்புறம் எங்கள் டைரக்டருக்காகவே திறப்புலாவுக்காக வெயிட்டிங்கில் இருந்து வேறு சொந்த பந்தம் அவங்கள எல்லாத்தையும் விட அவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வச்சு அந்த திறப்புலா பண்ணது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. எந்த அளவுக்கு அவர் மேலே வந்து ஒரு அன்பு, மரியாதை, ஒரு பாசம் வச்சுருந்தா இப்படி வந்து அது ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு அந்த வீடு திறப்புலாக்க அவரை வச்சு பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது இன்னும் எனக்கு நினச்சி அது படிக்கும்போது வந்து அவ்வளோதான் இருந்தது. கண்ணு கலங்குற அளவுக்கு அவருடைய பாசம், அந்த வெளிப்பாடு வந்து எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இன்னொரு கேரக்டரு அவர் என்னென்னா, அப்போ பொதுவாக அஜித், விஜய் அப்படின்னு சொன்னோம்னா இது ஆகாது இந்த பக்கம் அந்த பக்கம் பேசுவாங்க இல்லையா. இப்போ நாங்கள் நடிக்கிற காலத்தில் எனக்கு டிஆருக்கு எப்பவுமே ஆப்போசிட் தான் பேசுறது. அந்த மாதிரி அஜித், விஜய் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அஜித் ஒரு படத்தினுடைய பூஜைக்கு வந்து விஜய் வருவார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அப்போது இல்லை அஜித் படத்துக்கு விஜய் எப்படி வருவார், சரியாக வராது அப்படின்ட்டு யாரும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்புறதுனால அஜித்துக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இல்லை விஜய் வரேன்னு இருக்காரு. அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டார். இவங்க யாருமே எதிர்பார்க்கல. கரெக்டாக பூஜை டைமில் விஜய் கரெக்டாக வந்து சேர்ந்தார் பூஜைக்கு. ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா அன்றைக்கி வச்சு ஸ்டில்ஸ் எல்லாம் எடுத்து இது பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு அஜித், விஜய் எப்படிங்கிறது வேறு. ஆனால் ஒரு பேரரசனுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு எந்த அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் பேரரசனுடைய. அதே மாதிரி இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் அவர் இல்லை. எங்கள் டைரக்டர் கூட சொல்லிட்டு இருந்தார், இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் அவர் தான் ரூலிங் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காருன்னு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாரும் ஆளாளுக்கு நான், நான் அப்படி, நீ அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வந்து உண்மையில் அவரை வந்து நேசித்து எத்தனை பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு பேரரசு அவர்கள் வந்து கரெக்டாக போன தடவை அவருடைய ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணும்போது அவர் சொந்த செலவில் வந்து ஒரு சாங் ரெக்கார்டிங் அவரே எழுதி அவரே டியூன் பண்ணி ஒரு சொந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணி அதை வந்து ராமாவரம் தோட்டத்தில் வச்சு அவங்க சுதா அவங்க மூலமாக அவங்க முன்னிலையில் என்னை வெளியிட சொல்லி இது பண்ணார். ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு உண்மையிலேயே அவர் மேலே ஒரு பற்றுதல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அது மாதிரி பேரரசு சிறப்புகள் வந்து இந்த புஸ்தகம் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2வது புஸ்தகம் மீண்டும் பாக்கியால் வந்து அவர் எழுதினார் அப்படின்னா இதே ஆட்கள்கிட்ட போய் அவர் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தார்னா இந்த புக்கு எழுதுன அளவுக்கு அல்ல, இன்னும் இதை விட டபுள் பேஜுக்கு வந்து நிறையா 2 புஸ்தகம் எழுதுகிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அவருக்கு கிடைக்கும். கூடிய சீக்கிரம் அதை எழுதிட்டு இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.